நமது சங்கீதம் நம் செவிகளிலும் நமது வெளிச்சம் நம் கண்களிலும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்களே கடவுள் நம்முள்ளே இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லும் ஜேகேவுக்கு சங்கீதத்தின் மீது அலாதி பிரியம் உண்டு. அவரே நன்றாக பாடுவார். குறிப்பாய் பாரதியார், பாரதிதாசன் பாடல்களை அவர் பாடும்போது ஒரு தனி சந்தோஷ ஒளிக்கீற்று அவர் முகத்தில் தாண்டவமாடும். தானே சில தமிழ் கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார். வீணை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டு சிறிது காலம் வீணையும் பயின்றுள்ளார் ஜேகே. வீணை ஒரு பிடிச்ச வாத்தியம். ஏன்னா பெரிய சபையில் வாசிக்கவே முடியாது. அது ரொம்ப இன்டிமேட்டான ஒரு வாத்தியம். அது மைக்கெல்லாம் வச்சு கேட்க முடியாது. அதில் ஒரு மோகம் நாமளும் வாசிக்கலாம்னு தோணுச்சு. இது அப்புறம் தான் தோணுது, அது ஒரு அபச்சாரம். அது ஆனால் அப்போ ஆசை அதெல்லாம் தெரியாது அல்லவா. வீணை வரதையான ஒரு பெரிய எங்கூருக்காரர், கடலூர். அவருடைய மகன் ஒருத்தன் ராகவையான ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நமக்கு வாத்தியார். அவர் பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். அதை அவர் திருப்திக்கு வந்த உடனே வாசிக்க மார்க் வாங்கிடுவேன். ராகங்களை வாசிங்கன்னு சொல்லுவேன். அவங்க போன பிறகு அதெல்லாம் பண்ணி பார்க்குறது. ஆனாலும் அதில் அவங்க பண்ணுற வித்தியெல்லாம் நமக்கு பண்ண வரலையேன்னு தோணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நான் போய் இப்போ வீணையை வாசி அவரை கேளுன்னு சொல்ல முடியாது, தப்பு. அப்புறம் தோணுச்சு, அவர் ஒரு நாளைக்கு கதை எழுதி காமிச்சா நமக்கு எப்படி இருக்கும். அதனால் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம் சொல்லி விட்டேன். எழுதுபவன் தான் சிந்திக்க வேண்டும் என்று யார் சொன்னது? வாழ்பவர்கள் அனைவரும் சிந்தித்தவர்கள். சிந்திக்காமல் வாழ முடியாது. It is a curse or a boon to mankind. அந்த சிந்தனை எங்கிருந்து வருகிறது? அது வழி வழியாக, வாழை அடி வாழையாக, கற்காலம் தொட்டு இக்காலம் தொட்டு வருவதற்கு பெயர் தான் சிந்தனை. மாற்றங்கள் செய்ய வேண்டாமா? இருக்கிறதை ஒப்புக்கொண்டால் தான் மாற்றங்கள் செய்யலாம். வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொண்டால் தான் உழவன் தான் முதல் ஜாதி என்று நிறுவலாம். இல்லாவிட்டால் அந்தனர் அல்லவா முதல் ஜாதி, சத்திரியர் இரண்டாவது ஜாதி, வைசியம் மூணாவது ஜாதி, இந்த உழவர்கள் நான்காம் ஜாதி அல்லவா. உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வர், மற்றவர்களெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். புரட்சி எங்கள் வள்ளுவர் காலத்திலே பிறந்திருப்பார். அது ஆரிய நெறி என்றால் இது தமிழர் நெறி. அறிவுக்கு முதலிடமா, இந்த உழவனுக்கு முதலிடமா என்றால் இவனுக்குத்தான். மறுபடியும் கம்பர் சொல்லுகிறார், தொழும் குலம் ஏன் செய்யும், சுடர் மீது வாழ் கொண்டு எழும் குலம் ஏன் செய்யும், உழும் குலத்தில் பிறந்தோரே உலகு உய்ய பிறந்தார்கான் என்று உழுபவனை, மனிதனை தெய்வமாக்குகிற மண் இது. ஜெயகாந்தன் எழுத தொடங்கிய பிறகுதான் இந்த எழுத்தாளர்களுக்கு, இந்த உரைநடை எழுத்தாளர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்தது. எழுத்தாளன், தமிழ் எழுத்தாளன் ஒரு சிந்தனையாளனாகவும் இருக்கலாம் என்று ஒரு நிரூபித்து காண்பது போல இருந்தது. அவர் ஆரம்பத்திலிருந்தே, அவர் சிறு வயதிலிருந்தே அவரே ஒரு எழுத்தாளனாகவும் சிந்தனையாளனாகவுமே மக்கள் மனதில் உலவினார். ஒரு நண்பர் உங்களுடைய வகுப்பு நண்பராமே, நீங்களெல்லாம் ஒன்றாக படித்தீர்கள், ஒன்றாக பழகினீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அவர் எங்கே இருந்தார் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல விரிவாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொன்ன பிற்பாடு அவர் அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி அவங்க தகப்பனார் அத்தை பள்ளிக்கூடம் என்று சொன்ன உடனே நான் புரிந்தேன். ஆமாம், அவருக்கு பேர் முருகேசன் பேர். நாங்கள் என்ன முருகேசான்னு கேட்போம், அவர் என்ன சாரங்கபாணின்னு என் பேரும் அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதை மாதிரி ரெண்டு பேரும் நாங்கள் அப்படின்னு எங்கள் வீட்டிலெல்லாம் என்னை சாரங்கன்னு கூப்பிடுவாங்க. அவரையும் கூட அவர் மாதிரி சொல்லுவார். ஓஹோ, அவர் தான் இப்போ ஜெயகாந்தன். ஏன்னா காந்தான்னு அவங்க அம்மா கூப்பிட்டது அப்புறம் நான் தொடர்பு படுத்தி பார்த்தேன். இவர் பிடி அது இதெல்லாம் அப்போவே முயற்சி பண்ணி எல்லாம் செய்வார். எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நல்ல பரிசோதனை செய்கிற மாதிரி. இவரையும் கூட
இதில் இது வைக்கலாம் அப்படின்னு. 10 சின்ன அவருக்கு மாட்டேன்னு சொல்லிட்டார். அதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை வந்து இந்த சொர குடுக்கையில் இருக்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றி ஒரு இழுத்தா ரொம்ப வேகமாக இருக்கும், அதை இழுத்து பாருங்கன்னாரு. இல்லை நீங்களே இழுங்க, எனக்கு இழுத்தா இது ரொம்ப சரியாக வராதுங்க. இல்லையா ஒன்றும் இதே இல்லை, இதுன்னு ரொம்ப வற்புறுத்தினார். நான் லேசாக ஒரு தடவை அவர் ரொம்ப வற்புறுத்துறாருங்கிறதுக்காக ஒரு தடவை இழுத்தா எனக்கு ரொம்ப ஒரே இழுப்பு இழுத்த உடனே அது ஒய் ஒய் ஒயின்னு சத்தம் போட்டு அவரே தலையில் அடிச்சு, ஐயா அந்த வேலையே வேணாம், இழுக்கிறதெல்லாம் உங்களோட வச்சு பேசுறது பூரா என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு கிடங்கு இல்லை, குடோன் இல்லை அது. ஆமாம், பக்கத்தில் நல்லா பிள்ளை குடோன்னு பேர் இருக்கு. அவர் வந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க. நாங்கள்லாம் மிசாவில் கைதிகளாக ஒரு வருஷம் போகிறோம். நான், என்னோட நண்பர் ஆசத்தம்பி, நண்பர் சுப்பு, இவங்கள்லாம் வந்து புத்தகங்களை படித்து விட்டு நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நண்பர்கள் சிறைச்சாலைக்குள்ளே. அதில் தான் முதல் முறையாக சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்லி உடனே அதை எடுத்துகிட்டு வந்து படித்த உடனே எனக்கு அவர் எழுதுனதுலேயே ரொம்ப வேறு சில நூல்கள் 1-2 படிச்சிருக்கிறேன்னாலும் எனக்கு அது வந்து ஒரு சமுதாயத்தில் ரொம்ப அற்புதமான பிரதிபலிப்பு. உங்கள் கதையை சொல்லுகிறேன். நான் இப்படி போகல, அப்படி திரும்பிதான் எங்க ஆத்துக்கு போகணும். ஏன் இவ்வளவு நேரம் ஏன் அழற? சொல்லு. மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா. நீ சுத்தமாயிட்டடி குழந்தை, நீ சுத்தமாயிட்ட. தெருவில் நடந்து போறோம், காலில் அசிங்கம் பட்டுடுறது, காலைய வெட்டி போட்டுறோம், அதே காலை கழுவிண்டு பூஜாரிக்கும் போறமே, சாமி வேண்டாம்னா விரட்டுறார். எல்லாம் மனசு தாண்டிமா காரணம். நோக்கு அகலிகை கதை தெரியுமோ? அவ மனசால கெட்டு போகல, அதனாலதான் ஸ்ரீராமனோட பாதத்தூளி அவ மேல பட்டுது. அந்த கதையில வர்ற தாய் மாதிரி அப்படி மறைக்கணும்னு எனக்கு தோணலையே. பாழாத்தானே பண்ணிட்டேன் பாவி.
நம்முடைய விருப்பம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு விதி என்று பெயர். எதை நம்முடைய விருப்பத்தால் மீற முடியாதோ அதற்கு விதி என்று பெயர். பிறந்தவன் இறக்க வேண்டும் என்பது விதி. You cannot change it. நான் காஞ்சி பெரியவாளிடம் போய் கேட்டேன், என்ன உங்க மடத்துக்கு முன்னால இப்படி கடவுளை நம்புறவன் முட்டாள் காட்டுப்புறாலாம் எழுதி வச்சிருக்காங்க, அவரை பத்தி ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் ஒரு அவதார புருஷன், சதா கடவுளை பத்தியே வச்சுருக்கார் பார்த்தீங்களா. இது ஒரு பார்வை. ஐயோ இந்த பார்வை எனக்கு வரவில்லை. கலைஞரோடு பேசிக் கொண்டிருந்தால் அவர் சொன்னார், பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்கல என்றால் நானும் கம்யூனிஸ்டாகத்தான் ஆகியிருப்பேன் என்றார். கூத்து என்ன தெரியுமோ, அவங்க 2 பேரையும் பார்த்ததுனால தான் நான் கம்யூனிஸ்ட் ஆனேன். ஆகவே ஒரு விஷயத்தை அவரவர் கோணத்திலிருந்து தானே அவரவர் பார்க்க முடியும். தாம்பூலம் தரிப்பார், தமிழை சிந்துவார். பாரதிதாசன் கேட்கணும் பாரதியார் பற்றி. அதான் தப்பா பேசினா அடிச்சுடுவார், அவருக்கு தெரியாதே கிடையாது. அப்புறம் என்ன தெரியுமா, அசல் தமிழ். அவரை போய் தமிழர்ல சொல்லக்கூடாது, பாபனார் தான் இருப்பான். அதுதான் பாரதிதாசன் சொன்னார், அவன் ஒருத்தன் தான் ஐயர், அவன்லாம் கடக்கான். அவருக்கு பிராமண எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் தைரியமாக முதல்ல கொடி வசத்த ஆள் அவர் தான். அது பாரதியார் சொல்லுவார், நாங்கள் பாப்பானை எதுக்குறதுல என்ன தெரியுமா, ஐயர் போட்ட பிச்சை. பெரியார் அப்புறம் தானே வர்றாரு ஆன்டி பிராமணா. அதுக்கு முன்னாலே அவர் ஆன்டி பிராமணன். பாரதியார் செத்தத்துக்கு 11 பேர் தான் போனாங்க. எனக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த 11 பேர் திரும்ப வந்துட்டாங்க. 11 பேர் இதுக்கு எவனுமே போகாமல் இருந்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய குறைக்கிறாங்க. கும்பல் கூட்டிட்டா பெரிய விஷயமோ. வீரப்பன் இறுதி ஊர்வலத்துக்கு கூட தான் கூட்டம் போகுது. அட கும்பல் வரும், இந்த காலத்தில் எதுக்கு வேணாலும் கும்பல் வருமே. ஆர்கனைஸ்டு மீட்டிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கும்பல் இல்லையா? நிச்சயமா. ஜீவா எந்த விதத்தில் உங்களை பாதிச்சிருக்காரு? அவர் ரொம்ப தமிழ், பாரதி இதெல்லாம் நமக்கு தெளிவு கொடுத்துக்கிறார். இந்த திராவிட மாயை வராமல் காப்பாற்றினதுக்கு ஜீவா காரணம். தமிழ் வந்து அது கூட வருது, அதை தவிர்த்து அதுக்கு பாரதியார் அவருக்கு காரணம். அவர் மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து தமிழை ஒரு மாதிரி புதைத்து விட்டிருப்போம். திருக்குறள் படிக்காமல் மார்க்சிசம் படிக்கிற தமிழன் உருப்பட மாட்டான் என்று தெளிவாக சொன்னார். எங்களுடைய மரியாதையெல்லாம் ரொம்ப பேருக்கு முடியாது. அவரிடம் போய் எதிர்வாதம் பண்றது, நீ அடங்காப்பிடாரிடான்னு என்ன சொல்லிட்டாரு. ஆகா, அதுதான் நமக்கு கிடைச்ச அற்புதமான சான்று. அவருக்கு அடங்காதவன் வேற அவனுக்கு அடங்குவான். கம்பராமாயணத்தை படித்து விட்டு அப்புறம் மார்க்சிசம் படிக்க வேண்டும். இதெல்லாம் அவர் சொல்லுவார். இந்த சிறந்த தமிழனாக உன்னை உருவாக்கி கொள்ளாமல் சிறந்த கம்யூனிஸ்டாக நீ உருவாக முடியாது என்று தமிழர்களுக்கு அவர் சொன்னார். ஆகவே தமிழுக்கு அமுதென்று பெயர், உயிரென்று பெயர் என்றெல்லாம் பாடின பாரதிதாசன் தமிழுக்கு ஜீவா என்றும் இன்னொரு பெயர் உண்டு என்று அவர் வாயாலேயே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்.